إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, கடைசியாக நாம் பார்த்த விடயங்களை விரைவாக மீட்டிக்கொள்வோம். தொழக்கூடிய ஒருவர் தொழுகையிலே மறைக்க வேண்டிய பகுதிகளை பார்த்தோம். குர்ஆனை பொறுத்தவரையிலே அவருடைய கடுமையான ஔராவை, ஆணோ பெண்ணோ பொதுவாக கடுமையான ஔராவை தொழுகையிலே கட்டாயமாக மறைக்க வேண்டும். அதே போன்று தொடைகள் தொழுகைக்கு வெளியிலே வெளிப்படுவது மக்ரூஹ். தொழுகையிலே அவை கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டும் என்று நூலாசிரியர் சொன்னதை பார்த்தோம். அதாவது தொப்பிலுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி மறைக்கப்பட வேண்டும். மேலதிகமாக தொழுகையிலே தோல் புஜங்கள் மறைக்கப்பட வேண்டும். ஒரு ஆணுடைய தோல் புஜங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதை பார்த்தோம். ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே முகம், மணிக்கட்டுக்கு அப்பாற்பட்ட அந்த கஃப் என்கின்ற பகுதிகள் தவிர ஏனைய பகுதிகள் மறைக்கப்பட வேண்டும். சில அறிஞர்களுடைய கருத்துப்படி பாதங்கள் வெளிப்படலாம், அதல்லாத ஏனைய பகுதிகள் மறைக்கப்பட வேண்டும். இது தொழுகையுடைய ஔரா. மஹ்ரமான ஆண்களுக்கு முன்னால் ஒரு பெண் அதை விட கூடுதலாக வெளிப்படுத்தலாம். ஆனால் தொழுகையை பொறுத்தவரையிலே அதுல கூடுதலான பகுதிகள் மறைக்கப்பட வேண்டும். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் ஒரு பெண் தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பட்டாடையிலே தொழுவது கூடாது. ஆனால் அந்த தொழுகை அல்லாத நேரத்திலோ ஆண்கள் பட்டாடை அணியக்கூடாது. பட்டாடையிலே ஒருவர் தொழுதால் அவருடைய தொழுகை செல்லுபடியாகும் என்பதை பார்த்தோம். அதே போன்றுதான் திருடப்பட்ட ஆடை, அபகரிக்கப்பட்ட ஆடைகள், அபகரிக்கப்பட்ட பூமி, இவற்றில் தொழுவதால் தொழுகை செல்லுபடியாகும் என்றாலும் அது பாவமானது என்பதை பார்த்தோம். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை பற்றிய வர்ணனையை பார்த்திருந்தோம். அதில் சில ஹதீஸ்களை பார்த்தோம். நபி அவர்கள் தான் தொழுவதை போன்று நீங்கள் தொழுங்கள் என்று சொன்ன ஹதீஸை பார்த்தோம். அதே போன்று அபூ ஹுமைத் அஸ்-ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 நபித்தோழர்கள் அவர்களோடு சேர்த்து 10 நபித்தோழர்களுக்கு மத்தியிலே அறிவித்த நபி அவர்களுடைய தொழுகை பற்றிய ஹதீஸை பார்த்திருந்தோம். அதே போன்று ஒருவர் பிழையாக தொழுத நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஹதீஸை பார்த்திருந்தோம். பிறகு தொழுகையிலே 2 வகையான வாஜிபுகள் இருக்கின்றன. கட்டாயமாக செய்ய வேண்டிய பகுதிகள் 2 வகை என்று சொன்னோம். ஒன்று ருக்குன் என்கின்ற பகுதி. ருக்குன் என்பதும் வாஜிப் தான். ஆனால் ருக்குனை பொறுத்தவரையிலே அது மறதியாக கூட ஒருவர் விட்டால் அந்த தொழுகை செல்லுபடி ஆகாது. சுஜூத் சஹு செய்து அந்த மறதியாக விடுபட்ட பகுதியை நிவர்த்தி செய்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட வாஜிபுகளுக்கு நாங்கள் ருக்குன் என்று சொல்கிறோம். ருக்குன் அல்லாத வாஜிபுகளை பொறுத்தவரையிலே மறதியாக ஒரு மனிதர் அந்த வாஜிபை விட்டால் அவர் சுஜூத் சஹு செய்வதன் மூலமாக அதனை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதை பார்த்திருந்தோம். அடுத்ததாக தொழுகையுடைய அமல்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அதிலே ஆரம்பமாக தொழுகைக்கு முன்னால் உது செய்து கொள்ள வேண்டும், சிறு தொடக்கு பெருந்தொடக்கிலிருந்து சுத்தமாகிக் கொள்ள வேண்டும் என்பதை பார்த்திருந்தோம். அடுத்ததாக நியாவை பற்றி பார்த்தோம். அது தொழுகையுடைய ஒரு நிபந்தனை. அதே போன்று நியாவை வாயினால் முடிவது கூடாது என்பதை நாம் பார்த்திருந்தோம். நியாவை பொறுத்தவரையிலே தக்பீர் சொல்வதோடு அந்த நியா தொழக்கூடியவருக்கு ஏற்பட வேண்டும், அல்லது அதற்கு முன்னால் இருந்து இந்த நியா அவரோடு இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக சுத்ரா சம்பந்தமாக பார்த்தோம். தொழக்கூடிய ஒருவர் தனக்கு முன்னால் ஒரு சுத்ராவை வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு திரையை வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு குச்சியாக
கூட இருக்கலாம். அதனுடைய அளவு சுலுசை திரா, ஒரு முழத்தின் 2/3 பகுதி, கிட்டத்தட்ட 1½ சான் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போன்றுதான் ஒரு தொழக்கூடிய ஒருவர், அவருக்கும் சுத்ராவுக்கும் இடையிலே சுமாராக 3 முழங்கள் இருக்கின்ற அளவுக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். சுஜூத் செய்கின்ற இடத்துக்கும் சுத்ராவுக்கும் இடையிலே ஒரு ஆடு நடந்து செல்கின்ற அளவுக்கு இருக்க வேண்டும். இவையெல்லாம் சுன்னா முஸ்தஹப் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று ஒரு மாமும் சுத்ரா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இமாமும் தனியே தொழக்கூடிய ஒருவரும் தான் சுத்ரா ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே போன்று சுத்ராவுக்கு அப்பால் ஒருவர் நடந்து சென்றால் அங்கே அது பிரச்சனை இல்லை. சுத்ராவுக்கு உள்ளால் ஒருவர் நடந்து செல்கின்ற பொழுது அதனை தொழுகையாளி தடுக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே போன்றுதான் 3 விடயங்கள் ஒருவருடைய தொழுகையை பாத்திலாக்கிவிடும். கழுதை ஒருவருக்கு முன்னால் அவருடைய சுத்ராவுக்கு உள்ளால் செல்வது, அல்லது கருப்பு நாய், அதே போன்று ஒரு ஆணுடைய தொழுகைக்கு முன்னால் சுத்ராவுக்குள்ளால் ஒரு பெண் செல்வது, இது சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருந்தோம். சுத்ரா என்பது ஹரம் உட்பட எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட வேண்டும். ஹரத்துக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லை என்பதையும் பார்த்திருந்தோம். அடுத்ததாக 4வது விடயத்துக்கு நாங்கள் வருவோம். கிப்லாவை முன்னோக்குவது. கிப்லாவை முன்னோக்குவது தொழுகையிலே நிபந்தனை என்பதை நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். ஏற்கனவே அதை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, யார் காபாவுக்கு பக்கத்தில் இருக்கின்றாரோ அவர் நேரடியாக காபாவை முன்னோக்க வேண்டும். யார் காபாவை பார்த்து கொண்டிருக்கவில்லையோ, காபாவை பார்க்காத அளவுக்கு தூரத்திலே யார் இருக்கிறார்களோ அவர் காபாவை திசையை நோக்கி தொழ வேண்டும் என்பதை நூலாசிரியர் ஆரம்பமாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு ஆதாரமாக சூரத்துல் பக்ராவுடைய 144வது ஆயாவை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உங்களுடைய முகம் வானத்திலே புரள்வதை நாங்கள் பார்க்கிறோம். நபி அவர்கள் கிப்லா மாற்றப்பட வேண்டும், பைத்துல் மக்திஸை நோக்கி இருந்த கிப்லா கஅபாவை நோக்கி மாற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்த்து வானத்தை நோக்கி கொண்டிருந்தார்கள். உங்களுடைய முகத்தை நீங்கள் விரும்புகின்ற கிப்லாவின் பக்கம் திருப்பி விடுகிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உங்களுடைய முகத்தை நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்பிக் கொள்ளுங்கள். வஹைதுமா குன்தும் ஃபவல்லு வுஜூஹகும் ஷத்ரா, நீங்கள் எங்கிருந்தாலும் அதனை நோக்கிய உங்களுடைய முகங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மூமின்களை பார்த்தும் சொல்கிறார். அடுத்ததாக நூலாசிரியர் சொல்கிறார், وَمَنْ انْحَرَفَ عَنِ الْجِهَةِ يَسِيرًا فَلَا يَضُرُّهُ ذَلِكَ بِالْإِجْمَاعِ, யார் கிப்லா திசையிலிருந்து சற்று விலகி இருக்கின்றாரோ, கிப்லாவை முன்னோக்குகின்றார், ஆனால் அவருடைய முன்னோக்குகின்ற பொழுது ஒரு இலகுவான ஒரு திரும்புதல் இருக்கிறது, அது பார்க்கின்றவர்களுக்கு பெரிய அளவுக்கு விளங்கவில்லை. இந்த அளவுக்கு லேசாக கிப்லா திசையிலிருந்து ஒருவர் சற்று திரும்பி இருந்தால் அது ஏகமானதான கருத்தின்படி அது எந்த பிரச்சனையும் இல்லை. கிப்லாவிலிருந்து கூடுதலாக ஒருவர் என்ன செய்திருக்க கூடாது, திரும்பி இருக்க கூடாது. அதே போன்றுதான் கிப்லாவை முன்னோக்குவதிலே விதிவிலக்கு செய்யப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று, பிரயாணத்திலே வாகனத்திலே நஃபிலான தொழுகையை ஒருவர் தொழுகின்ற பொழுது அவர் கிப்லாவை முன்னோக்குவது நிபந்தனை இல்லை என்பதை இங்கே நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். இது ஒரு முதல் விடயம். அடுத்த விடயம், நாம் ஏற்கனவே இந்த விடயத்தை பார்த்தோம். இயலாத ஒருவர் கிப்லாவை முன்னோக்குவதற்கு முடியாத ஒருவர், கடுமையான பயமாக கூட இருக்கலாம், அவருக்கும் கிப்லாவை முன்னோக்குவது கடமை இல்லை. வாகனத்திலே நஃபில் தொழுகை, முஃபரியான தொழுகை தொழுகின்ற பொழுது பிரயாணத்திலே அவர் கிப்லாவை முன்னோக்க தேவையில்லை என்பதற்கு ஆதாரத்தை நாங்கள் பார்ப்போம். நூலாசிரியர் இங்கே சூரத்துல் பக்ராவுடைய 115வது ஆயாவை
குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபைனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. இன்னல்லாஹ வாசிஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா விசாலமானவன், மிகவுமே அறிந்தவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நீங்கள் திசை எங்கிருந்தாலும் தொழுவது அல்லாஹு தஆலாவை தான். அங்கே அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்பதை இந்த ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே பைத்துல் மக்திஸை நோக்கி ஆரம்பத்திலே முஸ்லிம்கள் தொழுதார்கள். அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். அது அல்லாஹ்வை நோக்கி தொழுதுதான், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தொழுதுதான். அதே போன்று கஅபாவை நோக்கி பிறகு கிபிலா மாற்றப்பட்டது. அதுவும் அல்லாஹு தஆலாவுக்காக தொழுதுதான். எனவே திசை மாறியதனால் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதில்லை. எந்த பக்கம் தொழுதாலும் அல்லாஹு தஆலாவைத்தான் தொழுதிருக்கிறீர்கள். கிப்லா என்பது எங்களை ஓர்மைப்படுத்துவதற்காக, எல்லா முஸ்லிம்களும் ஒரு திசையை நோக்கி தொழுவதற்காக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை இங்கே நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். كان رسول الله صلى الله عليه وسلم يصلي وهو مقبل من مكة إلى المدينة على راحلته حيث كان وجهه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகின்ற நேரத்திலே அவர்களுடைய வாகனத்திலேயே அவர்கள் தொழுதார்கள். அவர்களுடைய முகம் எந்த திசையை நோக்கி இருந்ததோ அந்த திசையிலே தொழுதார்கள். கிப்லாவுடைய திசையை அவர்கள் நோக்கவில்லை. எனவே மக்காவிலிருந்து மதீனா நோக்கி வருகின்ற வழியிலே அவர்களால் மக்காவை நோக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையை தொழுதார்கள். قال وفيه نزلت, இதிலே தான் குர்ஆன் வசனம் இறங்கியது. மேலே நாங்கள் ஓதி காண்பித்த குர்ஆன் வசனம் இறங்கியது என்று சொல்கிறார்கள். فأينما تولوا فثم وجه الله, நீங்கள் எந்த திசையை நீங்கள் முன்னோக்கினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. அதாவது இந்த சட்டத்தை தான் இந்த குர்ஆன் வசனம் குறிக்கிறது என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்று புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் தான் இதுவும். كان النبي صلى الله عليه وسلم يصلي في السفر على راحلته حيث توجهت به. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலே அவர்களுடைய வாகனத்திலே தொழுவார்கள். அது எந்த திசையை நோக்கி சென்றாலும் நபி அவர்கள் தொழுதுவார்கள். யூமிஉ ஈமாஅன், வாகனத்திலே தொழுகின்ற பொழுது அவர்கள் செய்கிறை மூலமாக தொழுவார்கள். இல்லல் ஃபராயித், ஆனால் ஃபர்து தொழுகைகளை தவிர. ஃபர்து தொழுகைகளை வாகனத்திலே எந்த திசையை நோக்கியும் தொழ முடியாது. இங்கே நபி அவர்கள் தொழுது நஃபிலான தொழுகை என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே தெளிவுபடுத்தினார். வயூதிரு அலா ராஹிலதி, அவர்கள் அவர்களுடைய வாகனத்தின் மீது இருந்து கொண்டு வித்ர் தொழுவார்கள் என்பதை இங்கே சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே தொழுவார்கள். அவர்களுடைய தலையை ருக்கு செய்கின்ற பொழுது, சுஜூத் செய்கின்ற பொழுது ருக்குவை விட கூடுதலாக பணித்து தொழுவார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நூலாசிரியர் என்ன சொல்கிறார்? وَمَنِ اشْتَدَّ عَلَيْهِ الْخَوْفُ, யாருக்கு அதிக பயம் வருகிறதோ, وَلَمْ يَسْتَطِعْ اسْتِقْبَالَ الْقِبْلَةِ, கிப்லாவை முன்னோக்க அவரால் முடியாமல் இருக்கிறதோ, سَقَطَ عَلَيْهِ وُجُوبُ اسْتِقْبَالِ الْقِبْلَةِ, கிப்லாவை முன்னோக்குவது அவருக்கு கடமை இல்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், முடியுமான அளவு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எனவே ஒருவருக்கு ஒரு விடயத்தை செய்ய முடியாவிட்டால் அதனை செய்ய முடியாது, கடமை அவருக்கு இல்லை. எனவே கிப்லாவை முன்னோக்குவது கடும் அச்சத்தின் போது முடியாமல் இருக்கும். எனவே அது கடமை இல்லை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸலாத்துல் ஹௌஃப், பயத்தின் காரணமாக யுத்தகலத்திலே தொழக்கூடிய அந்த தொழுகை பற்றி சொல்கிற பொழுது, فَإِنْ كَانَ خَوْفٌ هُوَ أَشَدَّ مِنْ ذَلِكَ, அதைவிட கடுமையான பயம் இருந்தால், யுத்தகலத்திலே எங்களுக்கு தெரியும் பல்வேறு விதத்திலே தொழலாம். மிக கடுமையான பயம் இருக்கின்ற பொழுது صَلُّوا رِجَالًا قِيَامًا عَلَى أَقْدَامِهِمْ أَوْ رُكْبَانًا, صَلُّوا
ரிஜாலன் கியாமன் அல அக்தாமிஹிம் அவ் ருக்பானா, நடந்த நிலையிலே அல்லது வாகனத்திலே பயணிக்கின்ற நிலையிலே, சவாரி செய்கின்ற நிலையிலே, நின்ற நிலையிலே, நடந்து நின்றவர்களாக அல்லது வாகனத்திலே உட்கார்ந்து சவாரி செய்கின்ற நிலையிலே தொழலாம் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்தக்பில் கிப்லத்தி அவ் கைர முஸ்தக்பிலிஹா, கிப்லாவை முன்னோக்கியும் தொழலாம், கிப்லாவை முன்னோக்காமலும் தொழலாம் என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். எனவே கடுமையான கிப்லா முன்னோக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த இடத்திலே கிப்லா முன்னோக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று நஃபிலான தொழுகை பிரயாணத்திலே தொழுகின்ற பொழுது, வாகனத்திலே ஏறி பயணிக்கின்ற சவாரி செய்கின்ற பொழுது அங்கே கிப்லாவை முன்னோக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனைய சந்தர்ப்பங்களில் கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இப்போது பார்த்தோம். ஐந்தாவதாக நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார், அல் கியாமு ஃபிஸ் ஸலாஹ், தொழுகையிலே நிற்பது. தொழுகையிலே ஒருவர் தக்பீர் சொல்கின்ற பொழுது, தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது நிலையிலே தான் இருக்க வேண்டும். இது நிலையிலே நிற்பது ஃபர்து தொழுகையிலே ருக்குன், கட்டாயம், அதை விட முடியாது. நிற்க முடியுமான ஒருவர், சக்தி பெற்ற ஒருவர் அந்த நிற்காமல் உட்கார்ந்து தொழுதால் அவருடைய தொழுகை செல்லுபடியாகாது என்பதைத்தான் இங்கே நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். இதற்கு ஆதாரமாக வகூமு லில்லாஹி கானிதீன் என்ற குர்ஆன் வசனத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டவர்களாக நின்று கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நின்ற நிலையிலே தான் தொழப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸிலே என்ன சொல்கிறார்கள்? புகாரியிலே வருகிறது, ஸல்லி காயிமன் ஃபஇன் லம் தஸ்ததி' ஃபகாயிதன் ஃபஇன் லம் தஸ்ததி' ஃபஅலா ஜம்ப், நீங்கள் நின்ற நிலையிலே தொழுது கொள்வீராக, முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுவீராக, முடியாவிட்டால் சாய்ந்தவராக தொழுவீராக, விழாப்புறத்திலே சாய்ந்தவராக தொழுவீராக. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? முதலாவது கட்டளை நின்ற நிலையிலே தொழுவீராக. அது முடியாவிட்டால் தான் உட்கார்ந்து தொழுவது, அதுவும் முடியாவிட்டால் படுத்த நிலையிலே தொழுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே வலா யஜிபுல் கியாமு ஃபின் நாஃபிலா, நஃபில் தொழுகையை பொறுத்தவரையிலே ஃபர்திலே தான் இந்த சட்டம். ஆனால் நஃபிலான தொழுகையிலே, உஃபரியான தொழுகையிலே ஒருவர் நின்று தொழுவது கட்டாயம் இல்லை, ருக்குன் இல்லை, கட்டாயமும் இல்லை. அவர் என்ன செய்யலாம்? உட்கார்ந்து தொழலாம். ஆனால் உட்கார்ந்து தொழுதால் நின்று தொழக்கூடிய தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய நன்மையிலே அரைவாசி நன்மைதான் கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில இருக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஸல்லா காயிமன் ஃபஹுவ அஃதல், யார் நின்று தொழுகிறாரோ அது சிறந்தது. இது நஃபில் தொழுகை. வமன் ஸல்லா காயிதன் ஃபலஹு நிஸ்ஃபு அஜ்ரில் காயிம், யார் உட்கார்ந்து தொழுகிறாரோ அவர் நின்று தொழக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய கூலியிலே அரைவாசி அவருக்கு கிடைக்கும். வமன் ஸல்லா நாயிமன் ஃபலஹு நிஸ்ஃபு அஜ்ரில் காயித், யார் படுத்தவராக, அதாவது ஒரு பக்கம் சாய்ந்தவராக தொழுகின்றாரோ அவருக்கு இருந்து தொழக்கூடியவர்களுடைய, உட்கார்ந்து தொழக்கூடியவருடைய கூலியிலே அரைவாசி கிடைக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். தொழக்கூடிய ஒருவர் அவர் நிற்கின்ற நிலையிலே அவருக்கு முன்னால் அவர் பார்க்க வேண்டும், அவருடைய பார்வை அவருக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்பதை நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். அதே போன்று முன்னால் இருப்பது என்பது அவர் சுஜூத் செய்யக்கூடிய அந்த இடத்தை அவர் பார்ப்பது அவருக்கு மஷ்ரூ, மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம். அவ் இலா அமாம வஜ்ஹி, அல்லது அவருடைய முகத்துக்கு முன்னால் அவர் பார்க்கலாம். வல்-அஃதலு அன் யன்துர இலா மா கான அத்ஆ லில்-குஷூ, சிறந்தது என்னவென்றால் அவருக்கு குஷூவுக்கு, தொழுகையிலே அவர் கவனமாக ஈடுபாட்டோடு தொழுவதற்கு எது அவருக்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த இடத்தை அவர் பார்க்கலாம். அதாவது சுஜூத் செய்கின்ற இடத்தை பார்க்கின்ற பொழுது அது மிக சிறப்பானது. சில நேரம் சுஜூத் செய்கின்ற இடத்திலே சில அலங்காரங்கள் இருக்கலாம், சில முசல்லாக்கள்ல இருப்பதை போன்று, சில தொழும் விரிப்புகள்ல இருப்பதை போன்று. அவ்வாறு இருந்தால் அவருடைய கவனத்தை திருப்புவதாக இருந்தால் அவருக்கு முன்னால் கூட பார்க்கலாம். எனவே பார்வையை அங்கும் இங்கும் பார்க்காமல் தனக்கு நெருக்கமாக பார்வையை வைத்துக் கொள்வதுதான் மிகவும் சிறப்பானது. ஆனால் தலையை திருப்பி பார்க்க முடியாது, இக்கட்டான நிலை ஏற்பட்டாலே
தவிர தொழுகையிலே, என்றாலும் கண் பார்வையால் பார்க்க முடியும். விரிவாக இங்கே அதை பற்றி பேசவில்லை. வலது இடதை பார்ப்பது கூடாது என்பது கிடையாது. என்றாலும் எங்களுக்கு முன்னால் பார்த்துக் கொள்வதுதான் சிறப்பானது. அது எங்களுடைய கவனத்தை தொழுகையிலே குவிப்பதற்கு உதவியாக இருக்கும். அது மிக முக்கியம். எங்களுடைய கவனம் தொழுகையில இருப்பது முக்கியம். 6வது விடயத்துக்கு நாங்கள் வருவோம். தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது தொழுகையிலே முதலாவதாக நாங்கள் சொல்லக்கூடிய தக்பீர். அந்த தக்பீர் மூலமாகத்தான் தொழுகையை நாங்கள் ஆரம்பம் செய்கிறோம். இது தொழுகையுடைய ருக்குன்களிலே ஒன்று என்பதை நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். இதற்கு புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை குறிப்பிடுகின்றார். அதாவது தொழுகையை பிழையாக தொழுத ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்துகின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? இதா கும்த இல ஸலாத்தி ஃபஅஸ்பிகில் வுது. நீங்கள் தொழுகைக்காக நின்றால் உங்களுடைய வுதுவை முழுமையாக பூரணமாக செய்து கொள்ளுங்கள். ثم استقبل القبلة فكبر. பிறகு நீங்கள் கிப்லாவை முன்னோக்கி நின்று தக்பீர் சொல்லுங்கள். எனவே தொழுகையிலே முதலாவது ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் தக்பீர் சொல்ல வேண்டும். இதனைத்தான் தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொல்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மிஃப்தாஹுஸ் ஸலாத்தி துஹூர். தொழுகையுடைய திறப்பு துஹூர், வுது செய்து கொள்வது, சுத்தம் செய்து கொள்வது. வ தஹ்ரீமுஹா தக்பீர். தொழுகையை ஆரம்பிப்பது, தொழுகையுடைய தஹ்ரீம் ஆரம்பிக்கின்றது. அதாவது அதுக்கு பிறகு வேற எதுவும் செய்ய முடியாது. அந்த தொழுகையுடைய ஆரம்பம் அத்தக்பீர், தக்பீர் சொல்வது. வ தஹ்லீலுஹா தஸ்லீம். தொழுகையை முடித்துக் கொள்வது, தொழுகையிலிருந்து விடுபடுவது என்பது தஸ்லீம், சலாம் கொடுப்பது என்பதை சலாம் சொல்லி நாங்கள் தொழுகையை முடிக்கணும். இதுதான் தொழுகையுடைய தஸ்லீம். இந்த ஹதீஸ் பல நபி தோழர்கள் வழியாக வந்திருப்பதனால் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதை நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக இந்த ஹதீஸ் அபு தாவூத், அஹ்மத் போன்ற கிரந்தங்களே வந்திருக்கிறது. தக்பீர் சொல்கின்ற பொழுது நாங்கள் எப்படி தக்பீர் சொல்ல வேண்டும்? அல்லாஹு அக்பர் என்றுதான் தொழுகையிலே தக்பீரத்துல் இஹ்ராமாக இருக்கலாம், ஏனைய தக்பீர்களாக இருக்கலாம், இவ்வாறு தான் சொல்ல வேண்டும். இதனை மாற்றக்கூடாது. அல்லாஹுல் அக்பர், அல்லாஹு அக்பர் என்பதை அல்லாஹுல் அக்பர் என்று சொல்வதோ அல்லாது அல்லாஹு ஆதம் போன்ற வார்த்தைகளை சொல்வதோ இது பிதா, இவ்வாறு செய்யக்கூடாது. அல்லாஹு அக்பர் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக 7வது விடயத்துக்கு வருவோம். 2 கைகளையும் தக்பீர் சொல்கின்ற நேரத்திலே 4 சந்தர்ப்பங்களிலே உயர்த்துவது. ஒரு தொழுகையாளி அவருடைய 2 கைகளையும் தோல் புஜத்தின் அளவுக்கு அல்லது காதுடைய சோனைகளின் அளவுக்கு என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும். இது ஒரு அன்னளவானதுதான். சிலர் 2க்கும் சரியாக வருகின்ற அளவுக்கு உயர்த்துவதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது முதலாவதாக தக்பீரத்துல் இஹ்ராமோடு நாங்கள் உயர்த்துவோம். இது முஸ்தஹப். 4 இடங்களிலே உயர்த்துவது முஸ்தஹப். ஒன்று தக்பீரத்துல் இஹ்ராம், தொழுகை ஆரம்பிக்கக்கூடிய அந்த தக்பீர், தக்பீரத்துல் தஹ்ரீம் அல்ல தக்பீரத்துல் இஹ்ராம். 2வதாக ருக்கூ செய்கின்ற நேரத்தில், நாங்கள் ருக்கூவுக்கு போகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டு போவோம். அந்த நேரத்திலே கைகளை உயர்த்துவது. அதே போன்று ருக்கூவில் இருந்து எழும்புகின்ற பொழுது 3வது சந்தர்ப்பம் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எழும்புகின்ற பொழுது கைகளை உயர்த்துவது. அதே போன்று 4வது சந்தர்ப்பம் தஷஹுதுல் அவ்வல், முதலாவது அத்தஹியாத், முதலாவது தஷஹுத், 2வது ரக்காவுடைய நாங்கள் ஒரு தஷஹுத் 4 ரக்கா 3 ரக்கா தொழுகைகளாக இருந்தால் தஷஹுத் ஓதுவோம். அந்த தஷஹுதிலிருந்து எழும்புகின்ற பொழுது, தஷஹுதிலிருந்து எழும்பிய பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்கே கைகளை உயர்த்த வேண்டும். இந்த 4 இடங்களிலும் கைகளை உயர்த்துவது, தக்பீரோடு கைகளை உயர்த்துவது முஸ்தஹப். இதற்கு ஏற்கனவே நாம் பார்த்த அபு ஹுமைத் அஸ்ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், முதலாவதாக ஆரம்பமாக பார்த்த அந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸிலே என்ன சொல்கிறார்கள்? ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம ஃபிஸ் ஸலாத்தி ரஃபஅ யதைஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நின்றால் அவர்களுடைய கைகளை உயர்த்துவார்கள். ஹத்தா யகூனா ஹத்வ மன்கிபைஹி, அவர்களுடைய தோல் புஜங்கள் அளவுக்கு அதுக்கு நேராக இருக்கும் வரையிலே. வகான யஃஅலு ذلك حين يكبر الركوع, ருக்கூவுக்கு செல்கிற பொழுது நபி அவர்கள் அவ்வாறு
ருக்குவுக்கு தக்பீர் சொல்கின்ற பொழுதும் அவ்வாறு உயர்த்துவார்கள். وَيَفْعَلُ ذَلِكَ إِذَا رَفَعَ رَأْسَهُ مِنَ الرُّكُوعِ ருக்குவிலிருந்து தமது தலையை அவர்கள் உயர்த்துகின்ற பொழுதும் அவ்வாறு செய்வார்கள். وَيَقُولُ سَمِعَ اللَّهُ لِمَنْ حَمِدَهُ سَمِعَ اللَّهُ لِمَنْ حَمِدَهُ என்று சொல்வார்கள். وَلَا يَفْعَلُ ذَلِكَ فِي السُّجُودِ சுஜூதுக்கு போகின்ற பொழுது அதனை அவர்கள் செய்ய மாட்டார்கள். சுஜூதிலே அதனை செய்ய மாட்டார்கள். وفي رواية عند البخاري புகாரியுடைய இன்னொரு அறிவிப்புல وَإِذَا قَامَ مِنَ الرَّكْعَتَيْنِ رَفَعَ يَدَيْهِ அவர்கள் 2 ரக்காத்துகளுக்கு பிறகு அதிலிருந்து எழும்புகின்ற பொழுது கைகளை உயர்த்துவார்கள். தமது இரு கைகளையும் உயர்த்துவார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அதிலேயும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கப்பர ரஃபஅ யதைஹி ஹத்தா யுஹாதிய பிஹிமா உதுனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இரு கைகளையும் காதுகள் வரையிலே அவர்கள் காதுகளுக்கு நேராக வரும் வரையிலே உயர்த்துவார்கள். அதாவது இதா கப்பர தக்பீர் சொல்கின்ற பொழுது தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது அவ்வாறு செய்வார்கள். வைதா ரக்கஅ ரஃபஅ யதைஹி ஹத்தா யுஹாதிய பிஹிமா உதுனை. அதே போன்றுதான் ருக்கு செய்கின்ற பொழுதும் அவ்வாறு கைகளை உயர்த்துவார்கள். வைதா ரஃபஅ ரஅஸஹு மின ருக்கு ருக்குவிலிருந்து தலை உயர்த்துகின்ற பொழுதும் அவ்வாறு செய்வார்கள். وقال سمع الله لمن حمده அப்போது سمع الله لمن حمده என்று சொல்வார்கள். فعل مثل ذلك. ويشرع أن يكون الرفع مع التكبير. நூலாசிரியர் இங்கே இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். நாங்கள் கைகளை உயர்த்துவது எப்போது? தக்பீரோடு, தக்பீர் சொல்கிற அதே நிலையிலே அதே நேரத்திலே கைகளையும் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும். أو قبله அல்லது தக்பீர் சொல்வதற்கு சற்று முன்னால் அவு பஅதஹு அல்லது தக்பீர் சொன்னதற்கு பின்னால். எனவே இவ்வாறு 3 முறையிலும் என்ன செய்யலாம்? தக்பீரோடு கையை உயர்த்தலாம், தக்பீர் சொல்வதற்கு முன்னாலும் உயர்த்தலாம், அல்லது தக்பீர் சொன்னதற்கு பிறகும் உயர்த்தலாம். இந்த மாதிரியான செய்திகள் 3 நிலையிலும் உள்ள இந்த மாதிரியான செய்திகள் ஹதீஸுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்னு உமர், மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்களுடைய ஹதீஸ்களுடைய வார்த்தைகள் இதனை குறிக்கிறது என்பதை நூலாசிரியர் கூறுகிறார். அதே போன்றுதான் அபூ ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் ஆரம்பமாக வந்த ஹதீஸ். அதே போன்று வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அந்த ஹதீஸும் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. தக்பீரோடு செய்யலாம், அல்லது முன்னால் அல்லது பின்னால் அதை செய்யலாம், கைகளை உயர்த்தலாம் என்பதை நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். பிறகு என்ன சொல்கிறார்கள்? ويستقبل المصلي بيديه القبلة إذا رفعها ويمدها ولا يقبضها. தொழுகையாளி முஸல்லி அவர்களுடைய 2 கைகளையும் கிப்லாவை நோக்கி உயர்த்த வேண்டும். கிப்லாவை முன்னோக்க வேண்டும் கைகளை உயர்த்துகின்ற பொழுது வயமுத்துஹா அதை நீட்டி வைக்க வேண்டும். வலா யக்பித் அதனை மடிப்பது, இவ்வாறு பொத்திக் கொள்வதில்லை, அதனை நீட்டி வைப்பது, இவ்வாறு தான் செய்ய வேண்டும். فقد روى أحمد وأبو داود عن أبي هريرة رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا دخل في الصلاة رفع يديه مدا. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத், அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நுழைந்தால் அவருடைய 2 கைகளையும் உயர்த்துவார்கள். நீட்டியவர்களாக, அதை மடித்துக் கொள்வதல்ல, நீட்டிதான் உயர்த்த வேண்டும். இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை சரியானது என்று நூலாசிரியர் சொல்கிறார். அடுத்த விடயத்துக்கு வருவோம். அஸ்ஸாமினு வதஉல் யும்னா அலல் யுஸ்ரா. வலது கையை இடது கையின் மீது தொழுகையிலே வைப்பது. தொழுகையிலே நாம் தக்பீர் சொல்கிறோம், அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறோம். பிறகு வலது கையை இடது கையின் மீது வைத்து கட்டிக்கொள்வது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே வலது கையை இடது கையின் மீது வைக்குமாறு, கியாமிலே நின்ற நிலையிலே வைக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதாவது நாங்கள் தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது ருக்குவுக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு கியாம் இருக்கிறது. இந்த கியாமிலே நாங்கள் ஃபாத்திஹா சூரா ஓதுகிறோம், அதுக்கு குர்ஆன் ஓதுகின்றோம், அதுக்கு முன்னால் இஸ்திஃப்தாஹ் ஓதுகின்றோம். இந்த நிலையிலே நாங்கள் கைகளை வலது கையை இடது கையின் மீது வைத்துக் கொள்வதற்கு நபி அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். புகாரியில் இடம்பெறக்கூடிய சஹ்ல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? كان الناس يؤمرون أن يضع الرجل اليد اليمنى على ذراعه اليسرى في الصلاة. மனிதர்கள் தொழுகையிலே அவர்களது வலது கையை இடது திராயின் மீது, திரா என்பது
முழங்கைக்கும் மணிக்கட்டுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி. அந்த திராயின் மீது, இடது திராயின் மீது, திரா என்பது இந்த பகுதி, திராயின் மீது வைப்பதற்கு, வலது கையை திராயின் மீது வைப்பதற்கு மனிதர்கள் தொழுகையிலே கட்டளையிடப்படக்கூடியவர்களாக, தொழுகையில வைப்பதற்கு கட்டளையிடப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நபி தோழர்கள் தொழுகையில இவ்வாறு வைக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வலது கையை இடது கையின் மீது வைப்பதற்கு கட்டளையிடப்படுவார்கள். அங்கே கட்டளையிடுகின்றவர்கள் யார்? நபி அவர்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நுழைகின்ற பொழுது தமது இரு கைகளையும் உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். பிறகு சும்மல் தஹஃப பிஸௌபி, பிறகு அவர்களுடைய ஆடையை கொண்டு அவர்கள் போர்த்தி கொள்வார்கள். அதாவது அந்த ஆடைகளோடு சேர்த்து தன்னுடைய கைகளை வைப்பார். சும்ம வதஅ யதஹுல் யும்னா அலல் யுஸ்ரா, பிறகு அவர்களுடைய வலது கரத்தை இடது கரத்தின் மீது, இடது கையின் மீது வைத்துக் கொள்வார்கள். ஃபலம்மா அராத அன் யர்கஅ அக்ரஜ யதைஹி மின ஸௌப், நபி அவர்கள் ருக்கு செய்ய நாடிய பொழுது அவர்கள் அவர்களுடைய இரு கைகளையும் ஆடைக்குள்ளிருந்து வெளியெடுத்தார்கள். ஆடைக்குள்ளே கட்டிக்கொண்டார்கள். பிறகு ஆடைக்குள்ளிருந்து வெளியெடுத்து சும்ம ரஃபஅஹுமா, பிறகு அவற்றை அவர்கள் உயர்த்தினார்கள். சும்ம கப்பர ஃபரகஅ, பிறகு தக்பீர் சொல்லி ருக்கு செய்தார்கள், உயர்த்தினார்கள், பிறகு தக்பீர் சொன்னார். அவை உயர்த்தியதற்கு பிறகு இங்கே தக்பீர் சொல்லி இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ருக்கு தக்பீர் சொல்லிவிட்டு ருக்கு செய்தார். فلما قال سمع الله لمن حمده رفع يديه, வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள்? நபி அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்ன பொழுது அவர்களுடைய கைகளை உயர்த்தினார்கள். ஃபலம்மா சஜத சஜத பைன கஃபை, அவர்கள் சுஜூது செய்த பொழுது அவர்களுடைய இரண்டு மணிக்கட்டுகள், அதாவது இரண்டு கஃபுகளுக்கும் இடையிலே சுஜூத் செய்தார்கள் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார்கள், வலம் யஸ்புத் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு அர்ஸல யதைஹி ஃபிஸ்ஸலாத், நபி அவர்கள் தொழுகையிலே கைகளை விட்டிருந்தார்கள் என்று எங்கும் வரவில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே கைகளை கட்டியிருக்கிறார்கள், கைகளை விடவில்லை. وقد قال النبي صلى الله عليه وسلم فمن رغب عن سنتي فليس مني, எவர் ஒருவர் என்னுடைய வழிமுறையை சுன்னாவை புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ். எனவே கைகளை விடுவது கூடாது என்பதைத்தான் நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். கைகளை தொழுகையிலே நபி அவர்கள் கீழே விடவில்லை என்று நாங்கள் பார்க்கின்றோம். சிலர் அவ்வாறு விடுகின்றார்கள். எனவே இவ்வாறு விடுவது சுன்னாவில் இல்லை, கைகளை கட்டிக்கொள்வதுதான் சுன்னாவிலே இருக்கிறது. ஒருவர் இது சுன்னா என்று தெரிந்ததற்கு பிறகும் மதுஹப் பிடிவாதத்தின் காரணமாக என்ன செய்வார்கள்? கைகளை விடுவார்களே, ஆனால் அது பிழையானது. ஏனென்றால் சுன்னாவை புறக்கணிப்பதாக அமையும், அது பிதாவுக்குள் நுழையும். காரணம், அவர்கள் சுன்னா என்று தெரிந்ததற்கு பிறகும் பிடிவாதமாக தங்களுடைய இமாமை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு காரணத்தினால், அல்லது மதுஹப் பின்பற்ற வேண்டும் அல்லது ஊரை பின்பற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் அவ்வாறு செய்வது பிழையானது. சுன்னா தான் முக்கியமானது. சுன்னாவை விட எதையும் நாங்கள் முற்படுத்தக்கூடாது. அடுத்ததாக وجاء بيان كيفية وضع اليمنى على اليسرى في حديث وائل بن حجر عند النسائي, நசாயில இருக்கக்கூடிய வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸிலே வலது கையை இடது கை மீது வைக்கின்ற முறை வந்திருக்கிறது. எப்படி? ஃபி வஸ்ஃபிஹி ஸலாத்தி நபி ஸல்லல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்ணிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள்? ثم وضع يده اليمنى, பிறகு நபி அவர்கள் தமது வலது கையை வைத்தார்கள். அலா கஃபிஹில் யுஸ்ரா, அவர்களது இடது கஃபின் மீதும், வர்ருஸ்கி வஸ்ஸாயித், மணிக்கட்டின் மீதும், சாயிதின் மீதும் வைத்தார்கள். சாயித் என்பது முழங்கையில இருந்து, அந்த திரா போன்று முழங்கையில இருந்து மணிக்கட்டு வரையில இருக்கக்கூடிய பகுதி. எனவே ருசுக் என்பது மணிக்கட்டு. எனவே நபி ஸல்லல்லாஹு கஃப் என்பது அதுக்கு முன்னால் உள்ள பகுதி, விரல் நுனிகளில் இருந்து மணிக்கட்டுக்கும் விரல் நுனிகளுக்கும் இடையிலே உள்ள பகுதி. எனவே இந்த கஃப், ருசுக், சாயித், இந்த மூன்றின் மீதும் அவர்களுடைய கைகளை, வலது கையை என்ன செய்திருக்கிறார்கள்? வைத்திருக்கின்றார்கள்.
என்பது அந்த ஹதீத். இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை இஸ்னாத் சஹீஹ், சரியான இஸ்னாத். எனவே இவ்வாறு கைகளை வைக்கின்ற முறை. அடுத்ததாக ويشرع في ذلك بسط اليد اليمنى على اليسرى. இதுல வலது கையை இடது கையின் மீது விரித்தும் வைக்கலாம். كما هو ظاهر الاحاديث السابقه. முன்னால் வந்த ஹதீஸ்களுடைய வெளிப்படையான தன்மையை பார்க்கின்ற பொழுது அவ்வாறுதான் தெரிகிறது. அதேபோல் ويشرع القبض لحديث وائل بن حجر. وائل بن حجر رضي الله عنه அவர்களுடைய ஹதீஸ் நசாயில இருக்கக்கூடிய அந்த ஹதீஸுக்கு அடிப்படையில கைகளை பிடித்து கொள்ளவும் முடியும். அதாவது வலது கையால் இடது கையை அவ்வாறு பிடித்துக் கொள்ளவும் முடியும். அதுவும் மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒன்று. ராயித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான காயிமன் ஃபிஸ்ஸலாத்தி கபத பியமீனிஹி அலா ஷிமாலிஹி. நபி அவர்கள் தொழுகையிலே நின்ற நிலையிலே நபி அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய வலது கையால் இடது கையை கபதா பிடித்தார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது சரியான அறிவிப்பாளர் வரிசையோடு வந்திருக்கிறது. அடுத்ததாக 9வது விடயம் கிராஅத்து துஆஇல் இஸ்திஃப்தாஹ். இஸ்திஃப்தாஹ் துஆ ஓதுவது சம்பந்தமாக நூலாசிரியர் சொல்கிறார். தொழுகையை ஆரம்பிக்கின்ற பொழுது ஓதுகின்ற இந்த துஆவுக்கு இஸ்திஃப்தாஹ் துஆ என்று நாங்கள் சொல்கின்றோம். சிலர் வஜ்ஜஹ்து என்று சொல்வார்கள். என்றால் அந்த வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி என்கின்ற துஆவை வைத்து அந்த மாதிரி சொல்வார்கள். இது தொழுகையாளிக்கு மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம். அது முஸ்தஹப்பான ஒரு விடயம். அது வாஜிப் அல்ல. ஏன் வாஜிப் அல்ல என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்தார்களே தவிர நபி அவர்கள் அவ்வாறு செய்வதற்கு கட்டளையிடவில்லை, ஏவவில்லை. வெறும் நபி அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். வாஜிபாக இருந்தால் நபி அவர்கள் அதை செய்யுமாறு கட்டளையிட்டிருப்பார்கள். பல்வேறு விதமான துஆஉல் இஸ்திஃப்தாஹ், பல விதமான துஆக்கள் நபி அவர்களை தொட்டும் வந்திருக்கின்றன. அவற்றில் பிரபலியமானவற்றை நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை முதலில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா கப்பர ஃபிஸ்ஸலாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையிலே தக்பீர் சொன்னால் சகத ஹுனையதன் قبل ان يقرأ, நபி அவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் சற்று நேரம் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். فقلت يا رسول الله بأبي أنت وأمي أرأيت سكوتك بين التكبير والقراءة ما تقول. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் தக்பீர் சொன்னதற்கும் ஓதுவதற்கும் இடையிலே நீங்கள் மௌனமாக இருக்கின்றீர்கள். அந்த நிலையிலே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதாவது மௌனமாக இருக்கிறீர்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ சொல்கிறார்கள். ஆனால் அது அந்த சப்தமாக நபி அவர்கள் அதை சொல்லவில்லை. அந்த குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் நீங்கள் என்ன ஓதுகிறீர்கள், என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அகூலு, நான் சொல்வேன், அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி அல்லாஹும்ம நக்னி மின் ஹதாயாய கமா யுனக்கா الثوب الأبيض من الدنس اللهم اغسلني من خطاياي بالثلج والماء والبرد. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய இந்த துஆவுல் இஸ்திஃப்தாஹ். இங்கே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதற்கு பிறகுதான் நபி அவர்கள் சொல்வதிலிருந்து இது கட்டாயம் இல்லை. கட்டாயமாக இருந்தால் நபி அவர்கள் ஏற்கனவே அதனை சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டிருப்பார்கள் என்பதிலிருந்து இது முஸ்தஹப், வாஜிப் அல்ல என்பது தெரிகிறது. அதே போன்றுதான் பல்வேறு துஆவுல் இஸ்திஃப்தாஹ் பல்வேறு விதமாக இருக்கின்றன. அவற்றையும் நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே ஒன்றுதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் சஃபிலே வந்து நுழைந்தார். அவருக்கு மூச்சு வாங்கி கொண்டிருந்தது. விரைவாக அவர் வந்திருக்கிறார், மூச்சு இறைத்துக் கொண்டிருந்தது. அப்போது அவர் சஃபிலே வந்து நுழைந்ததற்கு பிறகு என்ன சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் طيبا مباركا فيه. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் طيبا مباركا فيه என்று கூறினார். தொழுகையை முடித்ததற்கு பிறகு நபி அவர்கள் யார் இந்த வார்த்தைகளை சொன்னது என்று கேட்டார்கள். கூட்டத்தில் எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். பிறகு யார் இதை சொன்னது, அவர் சொன்னது தப்பு கிடையாது என்று சொன்ன பொழுது ஒரு மனிதர் சொல்கிறார், நான் வந்தேன், எனக்கு மூச்சு வாங்கி கொண்டிருந்தது, நான் இவ்வாறு சொன்னேன் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், لقد رأيت 12 ملكا يبتدرونها أيهم يرفعها. 12 மலக்குகள்
அதனை யார் முதலாவதாக எடுத்துக்கொள்வது, யார் அதனை உயர்த்துவது என்பதிலே அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இது ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்பதை நபி அவர்கள் இங்கே அங்கீகரிக்கின்றார்கள். எனவே துஆஉல் இஸ்திஃப்தாஹாக இதனையும் கூட ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ். அதே போன்றுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். நாங்கள் நபி அல்லாஹ்வுடைய தூதரோடு தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது, இத் கால ரஜுலுன் மினல் கௌம், அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு மனிதர் சொல்கிறார், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரதன் வஅசீலா என்று சொல்கிறார். இதுவும் துஆஉல் இஸ்திஃப்தாஹ். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரன் வசுப்ஹானல்லாஹி புக்ரதன் வஅசீலா. அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், மனில் காயில் கலிமத கதா வகதா, யார் இந்த வார்த்தைகளை கூறியது என்று கேட்டபொழுது ஒரு மனிதர் சொல்கிறார், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அஜிப்து லஹா ஃபதிஹத் லஹா அப்வாபுஸ் ஸமா, நான் ஆச்சரியப்பட்டேன், அதற்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன என்று சொல்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அவர்கள் இதை சொல்வதை கேட்டதிலிருந்து நான் இந்த வார்த்தைகளை விட்டதில்லை என்று சொல்கிறார்கள். எனவே இவ்வாறும் துஆஉல் இஸ்திஃப்தாஹ் ஓதலாம். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரதன் வஅசீலா. அதே போலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கின்ற பொழுது தக்பீர் சொல்லிவிட்டு, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வதபாரக இஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக் என்று ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான ஒரு திக்ரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிறார்கள் என்றால் நபி அவர்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் அதனை ஓத மாட்டார்கள். அதே போன்று நபி அவர்களும் இவ்வாறு ஓதினதாக சில ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றன, சில அறிவிப்புகளிலே. ஆனால் அது பலவீனமாக இருக்கின்றன. பல வழிகளிலே அது வந்திருப்பதனால் ஒரு வழி இன்னொரு வழியை பலப்படுத்துகிறது என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆஉல் இஸ்திஃப்தாஹை இவ்வாறு சொல்வார்கள், வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர அஸ்-ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வனுசுகி ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين اللهم أنت الملك لا إله إلا أنت ربي وأنا عبدك ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنوبي جميعا إنه لا يغفر الذنوب إلا أنت واهدني لأحسن الأخلاق لا يهدي لأحسنها إلا أنت واصرف عني سيئها لا يصرف عني سيئها إلا أنت لبيك وسعديك والخير كله في يديك والشر ليس إليك أنا بك وإليك تباركت وتعاليت أستغفرك وأتوب إليك. இந்த வஜ்ஜஹத், இந்த துஆஉல் இஸ்திஃப்தாஹ் மிக ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்ட சிறந்த ஒரு துஆஉல் இஸ்திஃப்தாஹ். இதனை முழுமையாக ஓதுவது சிறந்த சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். பல விடயங்களை இந்த துஆஉல் இஸ்திஃப்தாஹ்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்முல் முஃமின்களுடைய தாயார் உடைய ஹதீஸ். அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம மினல் லைலி இஃப்ததஹ ஸலாத்தஹ், நபி அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுவார்கள். தொழுகையை எவ்வாறு ஆரம்பிப்பார்கள், அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வமீகாஈல وإسرافيل فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم.
இந்த ஹதீஸ். இதிலே கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இதனை பொருந்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று புகாரி முஸ்லிம்லே வரக்கூடிய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹஜ்ஜத மினல் லைல், இரவிலே தஹஜ்ஜுத் தொழுதால் என்ன சொல்வார்கள்? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கையிமுஸ் ஸமாவாதி வல் அர்து வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து لك ملك السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت ملك السماوات والأرض ولك الحمد أنت الحق ووعدك الحق ولقاؤك حق وقولك حق والجنة حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق والساعة حق اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر وأنت إلهي لا إله إلا أنت. எனவே இவ்வாறு இந்த துஆவுல் இஸ்திஃப்தாஹையும் ஓதலாம். துஆவுல் இஸ்திஃப்தாஹ் ஃபர்து தொழுகையிலும் சொல்லலாம், நஃபில் தொழுகையிலும் சொல்லலாம். இங்கே நாங்கள் ஃபர்து தொழுகையிலே மற்றும் நஃபில் தொழுகையிலே வந்த துஆவுல் இஸ்திஃப்தாஹ்களை பார்த்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகையிலும் அதே போன்று இரவு தொழுகையிலும் ஓதின துஆவுல் இஸ்திஃப்தாஹ்களை தான் நாங்கள் பார்த்தோம். எனவே ஃபுகஹாக்கள் இதிலே ஏனைய நஃபிலான தொழுகைகளிலும் இந்த துஆவுல் இஸ்திஃப்தாஹை ஓதலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எல்லாமே தொழுகை என்ற அடிப்படையிலே நபி அவர்கள் ஃபர்லான தொழுகையிலோ அல்லது நஃபிலான தொழுகையிலோ இரவு தொழுகையிலோ ஓதி இந்த துஆவுல் இஸ்திஃப்தாஹ்களை பொதுவாக எல்லா நஃபில் தொழுகைகளிலும் ஓதலாம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரிகளே 10வது விடயத்தை நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். الاستعاذة من الشيطان الرجيم قبل القراءة. குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவது. இஸ்திஆதா என்பது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவது. இஸ்திஃப்தாஹுக்கு பிறகு இஸ்திஆதா இது முஸ்தஹப். தொழுகையிலே இவ்வாறு செய்வது முஸ்தஹப். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. நீங்கள் குர்ஆனை ஓதினால் துரத்தப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவீராக. இங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை, இந்த கட்டளை வாஜிப் அல்ல, முஸ்தஹப் என்பதைத்தான் குறிக்கும். அதற்கு என்ன ஆதாரம்? பொதுவாக அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் அது வாஜிப் என்பதை குறிக்கும். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய கட்டளை முஸ்தஹப் என்பதற்கு வேறு ஆதாரம் இருக்க வேண்டும். அதற்கு ஆதாரம் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே இஸ்திஆதா இல்லாமல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லாமலேயே குர்ஆனை ஓதி இருக்கிறார்கள். குத்பத்துல் ஹாஜா உங்களுக்கு தெரியும், ஒரு திருமணம் நடக்கின்ற பொழுது அல்லது ஒரு உரையை ஆரம்பிக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பத்துல் ஹாஜா சொல்வார்கள். எந்த ஒரு தேவைக்காக வேண்டியும் ஓதக்கூடிய குத்பா. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த குத்பத்துல் ஹாஜா. இதிலே நபி அவர்கள் குர்ஆன் வசனங்களை ஓதி இருக்கிறார்கள். அவ்வாறு ஓதுகின்ற பொழுது அஊது சொல்லவில்லை, இஸ்திஆதா சொல்லவில்லை. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சில உரைகளிலே சில குர்ஆன் வசனங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள், அங்கே இஸ்திஆதா செய்யவில்லை. அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய இந்த கட்டளை கட்டாயமானது அல்ல, முஸ்தஹப் ஆனது என்று தெரிகிறது. எனவே தொழுகையிலும் தான், தொழுகைக்கு வெளியிலும் தான் இஸ்திஆதா குர்ஆனை ஓதுகின்ற பொழுது இஸ்திஆதா செய்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. முதலாவது ரக்அவிலே, தொழுகையிலே நீங்கள் ஃபாத்திஹாவை முதல் ரக்அவிலே ஓத ஆரம்பிக்கின்ற பொழுது இஸ்திஆதா செய்தால் போதுமானது. ஒவ்வொரு ரக்அவிலும் நீங்கள் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது இஸ்திஆதா செய்வது பிரச்சனை அல்ல.
ஒரு ரக்காவிலும் நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவீர்கள். எவ்வாறு ஓத ஆரம்பிக்கின்ற பொழுது இஸ்திஆதா சொல்வது பிரச்சனை இல்லை. முதல் ரக்காவிலே ஓதினாலே போதுமானது என்றால் நீங்கள் தொழுகையிலே தான் இருக்கிறீர்கள். அதுக்கு இடையிலே அல்லாஹுவை திக்ர் தான் செய்கிறீர்கள். 11வது விடயத்தை பார்ப்போம். நூலாசிரியர் சொல்கிறார், அல் பஸ்மலத்து கப்ல அல் கிரா. குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹ் என்று சொல்வது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுவது. அதான் பஸ்மலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒரு ஆயாவாக இருக்கிறதா அல்லது அது ஒரு தனியான ஒரு ஆயா மாத்திரமா என்பதிலே அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிலே சரியான கருத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒரு தனியான ஒரு ஆயா. குர்ஆனிலே ஒரு இடத்திலே வரக்கூடிய ஒரு தனியான ஆயா. அது சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒரு ஆயா அல்ல. ஏனென்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒரு ஆயாவாக இருந்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் விடுபட்டால் அந்த தொழுகை செல்லுபடியாகாது. அதனால்தான் அது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு ஆயாவா இல்லை என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆயா என்று சொல்லக்கூடியவர்கள் கட்டாயமாக பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் ஓதப்பட வேண்டும். இல்லைன்னா அவருடைய தொழுகை செல்லுபடியான கருத்து. எனவே சரியான கருத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு ஆயா அல்ல. அது கருத்து வேறுபாடு இருக்கிறது என்றாலும் பலமான கருத்தாக நூலாசிரியர் கருதுவது நாமும் கருதுவது அது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு ஆயா அல்ல. அது விடுபட்டால் சூரத்துல் தொழுகை செல்லுபடியாகும். சஹாபாக்கள் ஒவ்வொரு சூறாக்களுக்கும் இடையிலே பிரிப்பதற்காக ஒரு சூறாவுடைய ஆரம்பத்திலே இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதியிருக்கின்றார்கள். குர்ஆனிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ஆயாவாக இருக்கிறது. குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேறு சூறாவிலே. இதற்கு ஆதாரமாக நூலாசிரியர் சொல்லக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதை நான் செவிமடுத்தேன். قال الله تعالى அல்லாஹ் தஆலா சொல்கிறான், قسمت الصلاة بيني وبين عبدي نصفين. قسمت الصلاة بيني وبين عبدي نصفين. தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையிலே நான் இரண்டாக பிரித்திருக்கிறேன். தொழுகையை பிரித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்வது சூரத்துல் ஃபாத்திஹா. வலிஅப்தி மா ஸஅல், என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்டது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபியார் என்ன சொல்வார்கள், ஃபைதா காலல் அப்து, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறானாம், ஃபைதா காலல் அப்து, ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால், கால அல்லாஹு தஆலா ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அடியான் சொல்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று சொல்வான். وإذا قال الرحمن الرحيم, الرحمن الرحيم என்று சொன்னால் قال الله تعالى, அல்லாஹ் சொல்வான், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை போற்றுவிட்டான். وإذا قال مالك يوم الدين, مالك يوم الدين என்று அடியான் சொன்னால் அல்லாஹ் மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்தி செய்து விட்டான் என்று சொல்வான். فإذا قال إياك نعبد وإياك نستعين, إياك نعبد وإياك نستعين, உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் என்று அடியான் சொன்னால், قال هذا بيني وبين عبدي ولعبدي ما سأل, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒன்று, என்னுடைய அடியான் கேட்டது அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். فإذا قال اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين என்று அடியான் சொன்னால் அல்லாஹ் ஹாதா லிஅப்தி வலிஅப்தி மா ஸஅல், இது என்னுடைய அடியானுக்குரியது, என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்டது இருக்கிறது என்று சொல்வான். எனவே இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை குறிப்பிடவில்லை. இந்த ஹதீஸிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குறிப்பிடாமல் இங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதிலிருந்து ஆரம்பிக்கப்படுவதிலிருந்து சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒரு ஆயா இல்லை என்பதற்கான ஆதாரமாக நூலாசிரியர் இதை குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக நூலாசிரியர் என்ன சொல்கிறார், وَيَقْرَأُهَا الْإِمَامُ فِي الصَّلَاةِ الْجَهْرِيَّةِ سِرًّا. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை
வெளிப்படையாக சலாத்துல் ஜஹ்ரியா என்றால் மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் ஆகிய தொழுகைகள் வெளிப்படையாக நாங்கள் இமாம் குர்ஆனை ஓதுகின்ற தொழுகைகள், சத்தமாக ஓதுகின்ற தொழுகை. இந்த தொழுகையிலும் கூட இரகசியமாகத்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை இமாம் ஓதுவார். இதற்கு ஆதாரமாக சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், صليت مع رسول الله صلى الله عليه وسلم وأبي بكر وعمر وعثمان فلم أسمع أحدا منهم يقرأ بسم الله الرحمن الرحيم. அவர்களிலே நான் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர், உமர், உஸ்மான் ஆகியவர்களோடு தொழுதிருக்கிறேன். அவர்களில் எவரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுவதை நான் செவிமடுத்ததில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூ பக்ர் வ உமர் كانوا يفتتحون الصلاة بالحمد لله رب العالمين. நபி அவர்களும் அபூபக்கர், உமர் ஆகியோர்களும் தொழுகையை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் ஆரம்பிப்பார்கள். தொழுகையிலே குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் ஆரம்பிப்பார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். வஸாத முஸ்லிமுன் ஃபீ ரிவாயா, ஒரு அறிவிப்பிலே முஸ்லிம் அவர்கள் மேலதிகமான இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். லா யذ்குரூன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபீ அவ்வலி கிராஅத்தின் வலா ஃபீ ஆகிரிஹா. குர்ஆனை ஓதுகின்ற ஆரம்பத்திலோ அல்லது இறுதியிலோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இவர்கள் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோ அபூபக்கர், உமரோ சொல்ல மாட்டார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக இருக்கிறது. எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நாங்கள் இரகசியமாக இமாம் வெளிப்படையாக ஓதுகின்ற தொழுகையா இருந்தாலும் இமாம் அங்கே அதை சப்தம் இல்லாமல் ஓதுவதுதான் சரியானது. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு விடயத்துக்கு வருவோம். அதான் சூரத்துல் ஃபாத்திஹா. தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுதல். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, الثاني عشر 12வது قراءة الفاتحة. فاتحة ஓதுதல். قراءة الفاتحة ركن من أركان الصلاة وواجباتها. ஃபாத்திஹா சூராவை தொழுகையிலே ஓதுவது தொழுகையுடைய ருக்குன்களிலே ஒன்று, தொழுகையுடைய வாஜிபுகளிலே ஒன்று. எனவே ருக்குன் என்பது எங்களுக்கு தெரியும், வாஜிபை விட மேலதிகமானது, மறதியாக கூட அதனை விட முடியாது. இதற்கு ஆதாரமாக புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். எவர் ஃபாத்திஹாத்துல் கிதாப், ஃபாத்திஹா சூராவை ஓதவில்லை அவருக்கு தொழுகை இல்லை என்று சொல்கிறார். தொழுகை இல்லை என்று சொல்கிற அளவுக்கு மிக முக்கியமானது என்றால் அந்த தொழுகை கூடாது என்பது அர்த்தம். எனவே ஃபாத்திஹா சூரா கட்டாயமாக தொழுகையிலே ஓதப்பட வேண்டும். ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தொழுகையை பிழையாக தொழுத அந்த மனிதருக்கு என்ன கட்டளை இருக்கிறார்கள்? சும்ம க்ரா பி உம்மில் குர்ஆனி வ பிமா ஷா அல்லாஹு அன் தக்ரா. பிறகு நீங்கள் உம்முல் குர்ஆன், அதாவது ஃபாத்திஹா சூராவை ஓதுங்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா நீங்கள் என்ன ஓத நாடினாரோ அதை ஓதுங்கள். அதாவது குர்ஆனிலே நீங்கள் வேறு ஒரு பகுதியையும் ஓதுங்கள். இங்கே உம்முல் குர்ஆனை ஓதுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிழையாக தொழுத மனிதரை திருத்துகின்ற பொழுது சொல்கிறார்கள். எனவே சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு ரக்காவிலும் ஓதுவது ருக்குனாக இருக்கிறது. தொழுகையுடைய மிக பிரதானமான பகுதி. ஒவ்வொரு ரக்காவிலும் ஓத வேண்டும் என்றால் தொழுகை பிழையாக தொழுத மனிதரை நபி அவர்கள் திருத்திக் கொடுக்கின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? ثُمَّ فَعَلْ ذَلِكَ فِي صَلَاتِكَ كُلِّهَا. பிறகு நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் அதனை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் முழு தொழுகையிலும் அதனை செய்யுங்கள், ஒவ்வொரு ரக்காவிலும் அதனை செய்யுங்கள் என்று ஒரு ரக்காவை இவ்வாறு தான் தொழ வேண்டும் என்று நபி அவர்கள் காட்டிக் கொடுக்கின்றார்கள், கற்றுக் கொடுக்கின்றார்கள். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை இமாம், மஅமூம், முன்ஃபரித் ஆகிய அனைவரும் ஓதுவது
ருக்குனாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் பொதுவாகத்தான் வந்திருக்கிறது. இமாமாக இருப்பவரும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும், மாமூமும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். தனியே தொழக்கூடியவர், மாமூம் என்பது இமாமுக்கு பின்னால் இமாமை பின்பற்றி தொழுகின்றவர் தான் நாங்கள் மாமூம் என்று சொல்வோம். முன்ஃபரித் தனியாக தொழுவர் என்ற ஹதீஸிலே பொதுவாகத்தான் வந்திருக்கிறது. தொழுகை இல்லை, இவர் ஒருவர் ஃபாத்திஹா சூரா ஓதவில்லை, அவருக்கு தொழுகை இல்லை என்று வந்திருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவை முழுமையாக ஓத வேண்டும். தான் சூரத்துல் ஃபாத்திஹா என்றால் முழுமையாக ஓதுவது சூரத்துல் ஃபாத்திஹா. அதில் ஒரு ஹர்ஃப் கூட குறையக்கூடாது, ஒரு ஷத்தா கூட குறையக்கூடாது என்று நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். என்றால் ஷத்தா என்பது 2 ஹர்ஃபுகளை சேர்த்தால் தான் ஷத்தா வரும். 2 ஹர்ஃபுகள் சேர்ந்துதான் ஷத்தா. எனவே ஷத்தா இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு ஷத்தா இல்லாமல் ஓதினால் அங்கே அவர் ஒரு ஹர்ஃபை விட்டு விட்டார் என்பது அர்த்தம். அதனால் ஒரு ஷத்தா கூட சூரத்துல் ஃபாத்திஹாவிலே விடுபடக்கூடாது, முழுமையாக ஓதப்பட வேண்டும். இது கட்டாயமானது. மாமூம் இமாமை பின்பற்றி தொழக்கூடிய ஒருவர் இமாம் வெளிப்படையாக சப்தமிட்டு ஓதுகின்ற தொழுகையிலாக இருந்தாலும் அவரும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது கட்டாயம் என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு ஆதாரமாக நபித்தோழர்களிலே ஒருவர் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன சொல்கிறார்கள், லஅல்லக்கும் தக்ரஊன வல் இமாமு யக்ரா, இமாம் ஓதக்கூடிய நிலையிலே நீங்கள் ஓதுகிறீர்கள் போலும் என்று நபி அவர்கள் சொன்ன பொழுது, 2 அல்லது 3 முறை சொன்ன பொழுது நபி தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்னா லனஃஅலு, நாங்கள் அவ்வாறு செய்கிறோம் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலா தஃஅலு, நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள், இமாம் ஓதுகின்ற பொழுது நீங்கள் ஓதாதீர்கள் என்பதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள், இல்லா அன் யக்ரா அஹதுக்கும் பிஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹா சூராவை உங்களில் ஒருவர் ஓதுவதை தவிர என்று சொல்கிறார். ஃபாத்திஹா சூராவை தவிர அடுத்த நிலையில இமாம் ஓதுகின்ற பொழுது கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், ஃபாத்திஹா சூரா வை நீங்கள் ஓத வேண்டும் என்று நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். இது சரியான அறிவிப்பாளர் வரிசையோடு வந்திருக்கிறது, அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. இங்கே இமாம் ஓதுவதோடு நாங்கள் ஃபாத்திஹா சூராவை என்ன செய்யலாம், ஓதலாம். அல்லது இமாம் ஓதிய பிறகு, அதாவது ஒவ்வொரு ஆயாவுக்கும் பிறகும் இமாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினார், அதற்கு பிறகு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லலாம். அல்லது ஒட்டுமொத்தமாக ஃபாத்திஹாவை இமாம் ஓதி முடித்ததற்கு பிறகு ஃபாத்திஹா சூராவை ஓதலாம் என்பதை நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக ஃபாத்திஹா சூராவை ஓத முடியாத ஒருவர், அவருக்கு ஃபாத்திஹா சூரா இதுவரையில மரணம் செய்யவில்லை, இஸ்லாம் மார்க்கத்துக்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் உதாரணமாக, அவரால் அதை மரணம் செய்து கொள்ள முடியவில்லை இன்னும், அவர் என்ன செய்யலாம் என்றால் அல்லாஹுவை திக்ர் செய்யலாம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அதீம் என்று சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஒரு ஹதீஸிலே கற்றுக் கொடுக்கின்றார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை மரணம் செய்கின்ற வரையில இதனை ஓதலாம். அபூ தாவூதிலே அந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அப்துல்லா இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வந்து, இன்னி லா அஸ்ததிஉ அன் ஆஹுத மினல் குர்ஆனி ஷைஅன் ஃபஅல்லிம்னி மா யுஜ்ஸிஉனி மின், அவர் என்ன சொல்கிறார், மா யுஜ்ஸிஉனி மின், ஃபாத்திஹா குர்ஆனிலே எந்த ஒன்றையும் என்னால் உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது, எனக்கு அதற்கு நிகரான ஒன்றை சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அதீம். இது ஒரு ஹசனான ஹதீஸ். எனவே தொழுகையாளி ஃபாத்திஹாவுடைய சில பகுதிகளை மரணம் செய்திருந்தால் அதனை ஓதிவிட்டு அவர் மரணம் செய்த அந்த பகுதியை ஓத வேண்டும். ஓதிவிட்டு இந்த வார்த்தைகளை அவர் சொல்ல வேண்டும் என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்த 13வது விடயம் அத்தமீன், ஆமீன் சொல்வது. ஃபாத்திஹா சூராவை ஓதியதற்கு பிறகு ஆமீன் என்று சொல்வது மிகவும் வலியுறுத்தப்பட்ட முஸ்தஹப்பான ஒரு விடயம், சுன்னா முஅக்கதா. ஒவ்வொரு தொழுகையாளையும், அது இமாம், மாமூம், முன்ஃபரித், அதாவது இமாமை பின்பற்றி தொழுபவர், தனியாக தொழுவர், எல்லோருக்கும் ஆமீன் சொல்வது மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு முஸ்தஹப். ஆமீன் என்பதுடைய அர்த்தம் அல்லாஹ்வே பதிலளிப்பாயாக என்பது அதனுடைய அர்த்தம், பதிலளிப்பாயாக. புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு,
فإنه من وافق تأمينه تأمين الملائكة غفر له ما تقدم من ذنبه. எவருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனுக்கு உடன்படுகிறதோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆமீன் சொல்வதனால் எங்களுடைய பாவங்கள் தொழுகையிலே மன்னிக்கப்படுகிறது. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் இப்னு மாஜாவுடைய ஹசனான அறிவிப்பாளர் வரிசையோடு வந்திருக்கிறது. நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மா ஹஸதத்குமுல் யஹூது அலா ஷைஇன் மா ஹஸதத்கும் அலா ஸலாமி வத்தஅமீன். யூதர்கள் நீங்கள் சலாம் சொல்வது ஆமீன் சொல்வதன் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறாமை போன்று வேறெந்திலும் அவர்கள் உங்களோடு பொறாமைப்படவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே யூதர்கள் பொறாமைப்படக்கூடிய ஒரு விடயம்தான் நபியவர்களுடைய காலத்தில் இருந்த யூதர்கள் முஸ்லிம்களிடத்தில் இருந்த சலாம் சொல்வது, அதே போன்று ஆமீன் சொல்வது. ஆமீனை வெளிப்படையாக சொல்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வலத்தாலீன் என்று ஓதினால் கால ஆமீன், ஆமீன் என்று சொல்வார்கள். வரஃபஅ பிஹா ஸௌத்தஹு, அவர்களுடைய சப்தத்தை அதன் மூலம் உயர்த்துவார்கள். அதாவது ஆமீன் என்று சப்தமாக சொல்வார்கள் என்று சொல்கிறார்கள். இது அபூதாவுதிலே சரியான அறிவிப்பாளர் வரிசையோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது எங்களுடைய கேள்வி பதில் நேரத்துக்கு வருவோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதானும் அபு மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இகாமாவையும் சொல்ல முடியுமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. சிறந்தது என்னவென்றால், பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய அதான் சொன்னால் பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய இகாமாவை சொல்வதுதான் சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று அபு மஹ்தூரா ரலியல்லாஹு அவர்களுடைய அதானை சொல்கிற பொழுது அதே அதானுக்குரிய காமாவை சொல்வதுதான் சுன்னாவாக இருக்கிறது. மாத்தி சொன்னால் செல்லுபடியாகும், என்றாலும் சுன்னாவிலே வந்திருக்கின்ற முறைப்படி செய்வதுதான் சிறப்பானது. அடுத்த கேள்வி, பெண்களுக்கு அதானும் இகாமாவும் சொல்லி தொழுவது கட்டாயமா முஸ்தஹப்பா என்கின்ற ஒரு விடயம். ஆண்களுக்காக பெண்கள் அதான் சொல்வதை பொறுத்தவரையிலே இது கூடாது. இவ்வாறு யாரும் அதான் சொல்வதற்கு அதான் சொல்வது முஸ்தஹப் என்றோ இவ்வாறு சொன்னதாக இல்லை. எனவே ஆண்களுக்காக பொதுவாக அதான் என்பது ஆண்கள் விஷயத்திலே தான் வந்திருக்கிறது. என்றால் ஆண்கள் தான் சப்தத்தை உயர்த்தி சொல்ல முடியும். அதான் சப்தத்தை உயர்த்தி சொல்ல வேண்டிய ஒன்று. எனவே பெண்களுக்கு அதான் சொல்வது, ஆண்களுக்காக பள்ளிவாசலிலே அதான் சொல்கின்ற அந்த விடயம் பெண்களுக்குரியது அல்ல. நபி அவர்களுடைய கட்டளைகளில் வந்தது அதானோடு சம்பந்தப்பட்ட விடயங்களிடம் ஆண்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். ஆண்கள் தான் பள்ளிவாசலுக்கு வந்து தொழ வேண்டியவர்கள். பெண்கள் தனியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அதானும் இகாமாவும் சொல்ல முடியுமா என்று கேட்டால், கட்டாயமாக பெண்கள் அதானும் இகாமாவும் சொல்ல வேண்டும் என்று எந்த ஒரு அறிஞர்களும் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் அதானும் இகாமாவும் சொல்லி தொழுவது முஸ்தஹப்பானதா இல்லையா என்கின்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் பெண்களும் அவர்கள் அதானும் இகாமா சொல்வது முஸ்தஹப், அது நல்ல ஒரு விடயம், ஒரு திக்ர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த கருத்து தான் பலமாக இருக்கிறது. சிலர் இக்காமாவை மாத்திரம் அதான் இல்லாமல் சொல்வது முஸ்தஹப் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதானும் இக்காமும் பெண்களும் அவர்களுக்குள்ளே தனியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். இவ்வாறு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதானும் இகாமாவும் சொல்லி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியில லைத் இப்னு அபி சுலைம் என்கின்ற ஒரு பலவீனமான நினைவு தடமாறிய ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார். அதனால் அந்த செய்தி பலவீனமாகிறது. அதல்லாமல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஒரு செய்தி இருக்கிறது. இப்னு அபி ஷைபா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதிலே சுலைமான் அத்தைமி அவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் அவர்களிடத்திலே நாங்கள் ஹல் அலன் நிசா யாதான், பெண்களுக்கு அதான் இருக்கிறதா என்று கேட்போம், அதான் சொல்வது கடமையா என்று கேட்போம். அவர்கள் இல்லை, வ இன் ஃபஅல்ன ஃபஹுவ திக்ருன், அவர்கள் அதை செய்வார்களே ஆனால் அது ஒரு திக்ர் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அது ஒரு நல்ல விஷயம் என்றுதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். அது சரியான அறிவிப்பாளர் வரிசையிலே வந்திருக்கிறார். அதே போன்று ஹசனான பலமான ஒரு அறிவிப்பாளர் வரிசையிலே
இன்னொரு செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு செய்தியையும் இப்னு அபி ஷைபா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஹல் அல நிசாஇ ஆதானுன், இதே கேள்வி இப்னு உமர் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் ஃபகதிப, கோவப்பட்டார்கள். ஃபகால அன அன்ஹா அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு நான் தடுப்பேனா என்று அவர்கள் கேட்கிறார்கள். எனவே அந்த வகையிலே பெண்கள் அவர்கள் அதான் சொல்லி இகாமா சொல்லி அவர்கள் தொழ முடியும் அவர்களுடைய விஷயத்திலே. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், பெண்களை பொறுத்தவரையில அவர்கள் வாழக்கூடிய பிரதேசத்திலே பள்ளிவாசல்ல மஸ்ஜிதிலே அதான் கேட்கக்கூடிய நிலையில அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அதான் சொல்வது முஸ்தஹபல், அவர்கள் இகாமா மாத்திரம் சொல்லிக் கொள்ளலாம். அதான் கேட்காத ஒரு இடத்திலே பெண்கள் தொழுவதாக இருந்தால் அவர்கள் அந்த இடத்திலே அதானை சொல்லி இகாமாவையும் சொல்ல முடியும். அதே போன்று அவர்களுடைய சப்தத்தை அவர்கள் உயர்த்தக்கூடாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஹத்னா சம்பந்தமான சில கேள்விகள் வந்திருக்கின்றன. ஹத்னாவை பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம். இயற்கை சுண்ணாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய 5 விடயங்களை நாம் சொல்லியிருந்தோம். அதிலே ஹத்னா சம்பந்தமாக சொன்னோம். இது பற்றிய பல கேள்விகள் பலருக்கும் இருக்கின்றது. ஹத்னாவை பொறுத்தவரையிலே இது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஹத்னா செய்வது ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே. அதே போன்று ஹத்னா செய்வதனால் ஒரு சுத்தம் ஏற்படுகிறது. அதே போன்று இச்சை கட்டுப்படுத்தப்படுகிறது என்று அறிஞர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அதே போன்று ஆரோக்கியம் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஹத்னா செய்வதன் மூலமாக இன்றைய மருத்துவ உலகமும் பல்வேறு நன்மைகளை, ஆண்களுக்கு ஹத்னா செய்வதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் இருப்பதை உறுதி செய்திருக்கின்றன. பல்வேறு பாலியல் நோய்களில் இருந்து ஆண்களையும் தான் ஆண்கள் ஹத்னா செய்வதன் மூலமாக அவர்களோடு அவர்களுடைய மனைமார்களை உடலுறவின் போது சில நோய்கள் தொற்றாமல் இருப்பதற்கு அது காரணமாக இருப்பதாகவும், ஆண்களுக்கும் சில நோய்கள் தொற்றாமல் இருப்பதற்கு காரணமாக இருப்பதாகவும் பல ஆய்வுகளிலே உறுதி செய்திருக்கிறார்கள். அதே போன்று நோய் கிருமிகள் அல்லது கிருமிகள் பொதுவாக ஹத்னா செய்யாத உறுப்பிலே தேங்கியிருந்து அதிலே வாடைகள், துர்நாற்றங்கள் வீசுகின்ற தன்மை ஹத்னா செய்வதன் மூலமாக இல்லாமல் போகிறது. வேறு பல பயன்களை ஹத்னா விடயத்திலே அறிஞர்கள் விளக்கி இருக்கிறார்கள். ஹத்னா செய்வது கட்டாயமான ஒன்றா அல்லது அது முஸ்தஹப்பானதா என்பதிலே அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆண்கள் விடயத்திலே முதலாவது நாங்கள் பார்ப்போம். ஆண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஹத்னா செய்து கொள்வது கட்டாயம் என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அதற்கு ஆதாரமாக இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு அல்லாஹு தாலா குர்ஆனிலே நபி அவர்களை நோக்கி சொல்கின்றான். எனவே இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலே உள்ளதுதான் ஹத்னா செய்கின்ற விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 80வது வயதிலே அவர்கள் ஹத்னா செய்து கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஹத்னா செய்கின்ற வளமை அரேபியர்களிடத்திலே இருந்திருக்கிறது. நபியாவதற்கு முன்னால் உள்ள அந்த காலத்திலும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹத்னா விஷயத்திலே கடுமையாக வலியுறுத்தி சொல்லி இருக்கக்கூடிய ஒருவர். ஹத்னா செய்யாத ஒருவருடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவர் அறுப்பது சாப்பிடப்பட மாட்டாது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்தாக அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஹத்னா செய்வது கட்டாயம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து இன்னொரு விடயம்தான், ஹத்னா செய்வதன் மூலமாக நஜிஸ் தடைப்பட்டு இல்லாமல் போகிறது என்றால், ஹத்னா செய்யாத பொறுப்பிலே சிறுநீர் தங்கி இருக்கும், நஜிஸ் சரியாக சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதற்கு அது காரணமாக இருப்பதனால், எனவே நஜிஸை சுமந்தவராக அந்த மனிதர் இருக்க வேண்டிய நிலை இருக்கும். என ஹத்னா செய்யாத ஒருவர் தொழுவிக்க கூடாது என்று பலர் சொன்னதற்கும் இதுதான் காரணம். அவர் தன்னளவிலே அவருக்கு ஒரு காரணம் இருந்தாலும், அவர் குற்றமற்றவராக இருந்தாலும், ஹத்னா செய்யப்படாத ஒருவர் புதிதாக ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகின்றார், அவர் ஹத்னா இன்னும் செய்யப்படவில்லை, அவருடைய தொழுகை அவர் அளவிலே ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தாலும் பேணுதலுக்காக சிலர் அவர் தொலைக்க கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். என ஹத்னா செய்வதனால் இங்கே நாம் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், நஜிஸ்
தங்கி இருக்காமல் சென்று விடுகிறது. எனவே எந்த வகையில எல்லாம் ஹத்னா அவசியமாகிறது. ஹத்னா என்பது முஸ்லிம்களுக்குரிய ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. அந்த வகையில் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். எனவே ஹத்னா செய்வது வாஜிப், ஒரு முஸ்லிமையும் காபிரையும் பிரித்து காட்டக்கூடிய ஒன்று என்று அது வாஜிப் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இவ்வாறு பல்வேறு விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை அகற்றுவது அது வாஜிப், இல்லை என்றால் அதை அகற்றுவது ஹராம் என்று வந்திருக்கும். அவுராவை பார்ப்பது ஹராம், ஆனால் அது அவுராவை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஹத்னா செய்வதற்காக அது கட்டாயம் என்பதனால் தான் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று அது கட்டாயம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். கட்டாயம் என்று சொல்வதற்கு தான் வலுவான ஆதாரங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. சிலர் கட்டாயம் இல்லை என்று கூட சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஹத்னா செய்வது ஆண்களுக்கு கூட கட்டாயம் இல்லை, ஹத்னா செய்வது முஸ்தஹப், விரும்பத்தக்கது, மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டது, ஆனால் கட்டாயம் இல்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவருக்கும் நீங்கள் ஹத்னா செய்யுங்கள் என்று சொல்லவில்லை என்பது அவர்களுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. இவ்வாறான அதே போன்று மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஷாயர்களும் அடையாள சின்னங்களும் கட்டாயமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது இல்லை. தல்பியா, அதே போன்று ஹதியை ஹஜ்ஜுக்கு கொண்டு வருவது, இதெல்லாம் கட்டாயமானதல்ல. அவையெல்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஷாயர்கள், அடையாள சின்னங்கள். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று வருகின்ற பொழுது அங்கே தௌஹீத் நாடப்படுகிறது. பின்பற்றுதல் என்பதிலே வாஜிபும் இருக்கிறது, சுன்னாவும் இருக்கிறது. அது வாஜிப் என்பதற்கு போதாத ஆதாரம் என்று சிலர் வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்றாலும் ஹத்னா செய்வது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாம் பல ஆதாரங்கள் மூலமாக பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்கள் விடயத்திலே ஹத்னா செய்வது மிக முக்கியமான ஒரு விடயம். பெண்களை பொறுத்தவரையிலே பெண்களுக்கு ஹத்னா செய்வது முஸ்தஹப் என்பது அதிகமான பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. பெண்கள் ஹத்னா செய்யப்படுவது. இன்னும் சில அறிஞர்கள் பெண்களுக்கு ஹத்னா செய்வது சம்பந்தமாக நேரடியாக எந்த ஒரு ஆதாரமும் வரவில்லை என்பதனால் பெண்கள் ஹத்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று இன்றைய காலத்திலே சொல்கிறார்கள். என்றாலும் அதாவது அனுமதிக்கப்பட்ட ஒன்று, மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. பெண்கள் ஹத்னா செய்வது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இல்லை. ஏன் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இல்லை என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர் ஹத்னா செய்யப்படக்கூடிய வளமை இருந்திருக்கிறது, அரேபியர்களிடத்திலே இருந்திருக்கிறது. நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே குளிப்பு கடமையாக சம்பந்தமாக சொல்கின்ற ஒரு ஹதீஸிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், வமஸ்ஸல் ஹிதானுல் ஹிதான், ஹத்னா செய்யப்படுகின்ற உறுப்பு, ஹத்னா செய்யப்படுகின்ற உறுப்பை தொட்டால் குளிப்பு கடமையாகும் என்று சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸிலே. எனவே ஹத்னா செய்யப்பட பெண்களும் ஹத்னா செய்யப்படக்கூடிய ஒரு நிலை அந்த காலத்திலே இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. அதே போன்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு எதிரி படையில இருந்த ஒருவரை திட்டுகின்ற பொழுது யுத்தத்திலே ஹத்னா செய்யக்கூடிய பெண்ணுடைய மகனே என்று திட்டுகிறார்கள் யுத்த காலத்திலே. அதனால் ஹத்னா செய்யப்படுகின்ற வளம் இன்றைய காலத்தில் இருந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்யவில்லை. எனவே பொது ஆதாரங்களை வைத்து, இந்த மாதிரியான ஆதாரங்களை வைத்து ஹத்னா செய்வது முஸ்தஹப் என்று சொல்லியிருக்கிறார். பொதுவாக 5 விடயங்கள் ஃபித்ராவில் இருக்கிறது. அதில் ஹத்னாவையும் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ் ஆண்கள் பெண்கள் என்று பிரிக்கவில்லை, பொதுவாக எல்லோரையும் சொல்கிறது என்று எடுத்திருக்கிறார்கள். என்றாலும் பெண்களுக்கு ஹத்னா செய்ய வேண்டும் என்று தெளிவான ஆதாரம் இல்லை. சில ஆய்வாளர்களின் கருத்துப்படி பெண்களுக்கு ஹத்னா செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை ஒரு வைத்தியர்கள், அதற்குரிய வைத்தியர்கள் தீர்மானிக்க வேண்டும். தேவையாக இருந்தால் மாத்திரம் செய்யலாம், தேவையில்லை என்றால் செய்ய தேவையில்லை. இன்றைய காலத்திலே பெண்ணுரிமை அமைப்புகளால் ஒரு விமர்சனம் செய்யப்படக்கூடிய ஒரு விடயமாக பெண்களுடைய ஹத்னா மாறி இருக்கிறது. காரணம், சில நாடுகளிலே, ஆப்பிரிக்கா இது போன்ற நாடுகளிலே பெண்கள் அவர்களுடைய பாலியல் உணர்வை அதன் மூலமாக இழக்கின்றார்கள் என்ற விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. அதுதான் காரணம், அதற்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அலம் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எந்த அளவுக்கு உண்மையானது என்பது. ஆனால் பெண்களை ஹத்னா செய்கின்ற பேரிலே அவர்களுடைய இச்சையை இல்லாமல் ஆக்குகின்ற அளவுக்கு
அது செய்யப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது மார்க்கத்திலே கூடாது. அவ்வாறு இல்லாமல் தேவையான ஒரு நிலை இருந்தால் அவ்வாறு அதற்குரியவர்கள் அதுக்கேற்ற முறையில் செய்தால் அது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம் என்றுதான் நாம் சொல்ல முடியும். அடுத்ததாக இன்னொரு விடயம் என்னவென்றால், ஹத்னா செய்வதால் ஒருவருக்கு பாதிப்பு வரும் என்றிருந்தால் அவர் ஹத்னா செய்வது தவிர்க்க வேண்டும் என்று மார்க்கத்திலே பாதிப்பு வரக்கூடிய ஒரு விடயத்தை மார்க்கம் அனுமதிப்பதில்லை. அந்த வகையிலே ஒருவர் இப்போ பெரிய வயதிலே இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றார், அல்லது ஒருவர் ஹத்னா செய்தால் அவருக்கு அதிலே பாதிப்பு வரும் என்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள் என்று இருக்கின்ற பொழுது அங்கே அவருக்கு ஹத்னா செய்வது கட்டாயம் இல்லை. பலரும் கேட்கக்கூடிய கேள்விதான், புதிதாக இஸ்லாம் மார்க்கத்துக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் ஹத்னா செய்து கொள்ள வேண்டுமா என்பது. நாம் ஏற்கனவே சொன்னது போன்று சில அறிஞர்கள் ஹத்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நபி அவர்கள் அவ்வாறு கட்டளையிடவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் ஹத்னா செய்து கொள்வது சிறந்தது. அவர்களுக்கு நாங்கள் உடனடியாக நீங்கள் ஹத்னா செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்திலே உறுதியானதற்கு பிறகு அதிலே இருக்கக்கூடிய நன்மைகளை அவர்கள் புரிந்து கொண்டதற்கு பிறகு, மார்க்கத்திலே அவர்களுக்கு உறுதித்தன்மை ஏற்பட்டதற்கு பிறகு அதனால் எந்த பாதிப்பும் வருவதில்லை, அது அதிலே நலவுதான் இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டதற்கு பிறகு சற்று பிற்படுத்தி அவர்களுக்கு அந்த விடயத்தை நாம் வலியுறுத்துவதற்கு முடியும். ஹத்னா செய்யாத நிலையிலே ஒருவர் மரணித்ததற்கு பிறகு அவருக்கு ஹத்னா செய்து வைக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. எனவே அதற்கு பிறகு அந்த தேவை அங்கே ஏற்படுவதில்லை. இதுதான் ஹத்னா சம்பந்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்.